ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து ஸ்டைலில் ஒரு தோசை செஞ்சிடலாமா? கிராம ஸ்டைலில் தோசைன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, முடக்கத்தான் வச்சு தான் தோசை செய்ய போகிறோம். அது காமனாக இப்போ இருக்கவங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா, இட்லிக்கு மாவு அரைச்சாப்புல அதில் கீரை அரைச்சி மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவோம். பட் அதை விட என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதுக்குன்னு தனியாக ஊற வச்சு ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க. ஸோ நானும் உட்காந்து 4 சைடும் தள்ளி தள்ளி விட தானே அரைப்போம். ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். பட் அந்த மெத்தடில் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருளுக்கு என்னென்னா, ஒரு கிளாஸில் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் உளுந்து, 1/4 கிளாஸ் கடலப்பருப்பை, நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 2 ஹவர்ஸ் மேலே கூட ஊற வச்சுக்கலாம். நான் மார்னிங் சேர்த்தனால 2 ஹவர்ஸ் மட்டும் போதும். பட் அதுவே நல்லா தான் இருந்துச்சு. அது கூட அரைக்கும் போது என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜீரகம், நம்ம ஊற வச்சதான் கீரை ப்ளஸ் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அது கூட அரைச்சதுக்கப்புறம் சால்ட்டை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற வேண்டியதான். சூப்பராக வரும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட். அது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய நல்ல ஏஜ் ஆனவங்க கூட இது சாப்பிட்லாம். பெயின் ரிலீஃபு, கால் வலி, கை வலி, இது மாதிரி எல்லாத்துக்குமே ரிலீஃப் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதுக்கப்புறம் நான் இது மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் போகிறதா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.